ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மை ஆல்பம் கலெக்ஷன் தமிழ் இன்னொரு எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் இந்த செக்மெண்ட்டில் நிறையா வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. என் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த படத்தோடைய ஆல்பம் பற்றி பேச போகிறோன்னா, 2006 ரிலீஸ் ஆன கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் வந்த, உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் வந்த, ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் வந்த வேட்டையாடு விளையாடு, அந்த படத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த படத்தோடைய ஆல்பம் பற்றி பேசணுன்னா, இந்த படத்துக்கு மியூசிக் வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் போட்டிருப்பார். இந்த படத்தில் மொத்தம் 5 பாட்டு, 5மே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த படத்தோடைய சாங்ஸ் பற்றி. அண்டு வேட்டையாடு விளையாடு 2006 ரிலீஸ் ஆகி ஒரு மாஸ் மெகா பிளாக் பஸ்டரான ஒரு ஃபிலிம்னு சொல்லலாம். ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிம் தான் இந்த வேட்டையாடு விளையாடு. ஒரு க்ரைம் த்ரில்லர்னு சொல்லலாம். இந்த படத்தை அவ்வளோ சூப்பராக டைரக்ட் பண்ணியிருப்பார் கௌதம். அண்ட் அதுக்கேற்ற மாதிரியே இந்த படத்தில் போலீஸாக கமல்ஸாக நடிச்சிருப்பார். டெரஃபிக்காக இருக்கும் அவருடைய அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்தது. ஓவராலாக ஒரு சூப்பரான ஃபிலிம் தான் இந்த வேட்டையாடு விளையாடு. இந்த படத்தை நான் நிறைய வாட்டி டிவியில் பார்த்துருக்கேன். பட் இந்த படத்தை வந்து தியேட்டர்ஸை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. போன வருஷம் கூட இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணாங்க தியேட்டரில். பட் என்னால் பார்க்க முடியாமல் போச்சு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த படத்தை எத்தனை பேர் தியேட்டரில் பார்த்தீங்கன்னுட்டு. ஸோ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த படத்தில் மொத்தம் வந்து 5 பாட்டு. இந்த 5 பாட்டு என்னென்னா இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் முக்கியமாக இந்த படத்துக்கு இந்த படத்தோடைய எல்லா பாட்டுக்குமே தாமரை அப்படி என்ற ஒருத்தவங்க தான் லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. ஸோ அதுவும் நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா ஒரு ஆல்பம்னா ஒரு மியூசிக் டைரக்டர் மியூசிக் போடுறதும் இல்லை, பாட்டு பாடுறவங்க பாட்டு பாடுறது மட்டும் இல்லை, லிரிக்ஸும் லிரிக்ஸ் எழுதுறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ தாமரை அவங்க தான் இந்த படத்தில் வந்து 5 பாட்டுக்குமே லிரிக்ஸ் எழுதியிருப்பாங்க. ஸோ அதையும் நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் ஃபஸ்ட்டு பாட்டு வந்து கற்க கற்க, அந்த சாங் ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சாங் எனக்கு ரொம்பவே பிடிச்ச அண்ட் ரொம்ப சூப்பரான ஒரு சாங்னு சொல்லலாம் அது. ஸோ இந்த பாட்டை வந்து பாடிந்து தேவன் ஏகாம்பரம், திப்பு, நகுல், ஆண்ட்ரியா, ஸோ இத்தனை பேர் வந்து இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு பாட்டுன்னு சொல்லலாம். முக்கியமாக ஹாரிஸ் ஜெயராஜ் அவருடைய அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் சான்ஸே இல்லை, செம்மையாக இருக்கும், டெரஃபிக்காக இருக்கும். அவ்வளோ சூப்பரான ஒரு பாட்டு. அண்டு கமல் சார் இந்த பாட்டில் பார்க்கும்போது ஒரு ரியல் போலீஸ்காரரை பார்க்குற மாதிரியே இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பாட்டு. இந்த பாட்டோடைய மேக்கிங் எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்கும். அண்ட் செகண்ட் பாட்டு பார்த்த முதல் நாளே, இந்த பாட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லவ் மெலோடி சாங் தான் இந்த பாட்டு. இந்த பாட்டுமே ரொம்ப சூப்பரான பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. இந்த பாட்டை வந்து பொம்பை ஜெயஸ்ரீ அண்ட் உன்னி மேனன் அப்படின்னு 2 பேர் பாடியிருப்பாங்க. ரொம்ப சூப்பரான லிரிக்ஸ் இது. இந்த படத்தில் இந்த பாட்டில் வர லிரிக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு சொல்லலாம் இந்த பார்த்த முதல் நாளே அந்த பாட்டு. நெக்ஸ்ட்டு மஞ்ச வெயில், அந்த பாட்டு. இந்த பாட்டை வந்து ஹரிஹரன், கிரிஷ் அண்ட் நகுல் இவங்க வந்து பாடியிருப்பாங்க. பட் மேஜராக வந்து ஹரிஹரன் அவர் வாய்ஸ் தான் வரும்.
நடுவில் வந்து கிறிஷ் அண்ட் நகுல் அவங்க 2 பேரோட வாய்ஸ் வந்து வரும். இதுவும் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல்லான ஒரு சாங்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பாட்டு கேட்குறதுக்கு அண்ட் பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிச்ச பாட்டில் இதுவும் ஒரு பாட்டு தான். நெக்ஸ்ட்டு நெருப்பே, அந்த பாட்டு ஒரு கோவாவில் வர மாதிரி பாட்டு நினைக்கிறேன். இந்த பாட்டை வந்து ஃப்ராங்கோ அண்ட் சோலார் சாய் சௌமியா அப்படின்றவங்க பாடியிருப்பாங்க. இதுவுமே வந்து ஒரு டெரஃபிக்கான சாங். முக்கியமாக இந்த பாட்டில் வர மியூசிக் அண்ட் டான்ஸ் வந்து செம சூப்பராக இருக்கும். அவ்வளோ பயங்கரமாக போட்டிருப்பார் இந்த படத்துக்கு மியூசிக் ஹாரிஸ் ஜெயராஜ். நெக்ஸ்ட்டு உயிலே, அந்த ஒரு ஸ்லோ மெலோடி சாங். ஸோ இந்த பாட்டை வந்து மகாலட்சுமி அண்டு ஸ்ரீனிவாஸ் அப்படின்றவங்க பாடியிருப்பாங்க. இதுவுமே சூப்பரான ஒரு ஸ்லோ சாங் தான். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பாட்டை கேட்குறதுக்கு. ஸோ இதுதான் இந்த படத்தில் வந்த 5 பாட்டு. இந்த படத்துடைய ஆல்பம் டோட்டல் டியூரேஷன் வந்து 26 minutes 57 seconds. அதாவது 27 minutes டோட்டலாக இந்த படத்துடைய ஆல்பம் டியூரேஷன். அண்ட் இந்த பாட்டுக்கு தாண்டி இந்த படத்தில் போட்ட பேக்ரவுண்ட் மியூசிக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாமே பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இது வரைக்கும் இந்த படத்தில் வந்த பாட்டுங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எதுன்னுட்டு. எனக்கு வந்து இந்த படத்தில் பிடிச்ச பாட்டு வந்து பார்த்த முதல் நாளே, அந்த பாட்டு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ சூப்பரான ஒரு பாட்டு. மியூசிக், லிரிக்ஸ் அண்ட் சிங்கர்ஸ் வாய்ஸ், இது 3மே சேர்ந்து அந்த வீடியோ, ஐ மீன் கமல் சாரோட அந்த இதுவாக பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பாட்டு. ஸோ உங்களுக்கு இந்த ஆல்பமில் ரொம்ப பிடிச்ச பாட்டு எதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படம் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லுங்கள். இந்த படத்துக்காக ஃபிலிம் ஃபேன்ஸ் அசோசியேஷன் அவார்டு அப்படின்ற அவார்ட் ஃபங்க்ஷனில் பெஸ்ட்டு மியூசிக் டைரக்டருக்கான அவார்டை வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் வாங்கினார். ஸோ அதையும் நான் வந்து இங்கே சொல்கிறேன். ஸோ இந்த 5 பாட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எதுன்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த படம் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். அண்டு ஸோ அவ்வளோதான் இந்த படத்துடைய ஆல்பம். இந்த படத்துக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் சூப்பராக மியூசிக் போட்டிருப்பார். அவர் போட்ட எத்தனையோ ஆல்பம்ஸில் எனக்கு ஒன் ஆஃப் த ரொம்ப பிடிச்ச ஆல்பம் தான் இந்த வேட்டையாடு விளையாடு. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. அண்டு இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோஸை செக் பண்ணணுன்னா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா ஹோம் பேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னோடய ஹோம் பேஜ் வரும். அதில் ப்ளேலிஸ்ட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா செக்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த செக்மெண்ட்ஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள், வீடியோஸ் சூப்பராக இருக்கும். அண்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் இதே மாதிரி வேறு எந்த படத்தோடைய ஆல்பம் டிஸ்கஸ் பண்ணலாம், உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷனோ ஒப்பீனியனோ இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் வீக்கு அந்த வீடியோ வந்து போடுறேன். ஸோ ஓகே, 9 minutes ஆயிடுச்சு, போதும். அவ்வளோதான் இந்த வீடியோ. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல். இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ, பாய்.